சொல்லணும். தாயார் வடிவம் கண்டேன் அன்னையே அருந்துணையே அருகிலிருந்து காத்திடுவாய் வந்த வினை அகற்றி மகாபாக்கியம் தந்திடுவாய் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஆயுர்தேஹி தனம் தேஹி வித்யாம் தேஹி மகேஸ்வரி யத்பூஜிதம் மயா தேவி பரிபூரணம் ததஸ்து மே. தாயாரே உந்தன் மலரடியில் தாயாரே உன் மலரடியில் சரணம் என்று நான் பணிந்தேன். சரணம் என்று நாங்கள் பணிந்தோம். சரணம் என்று நாங்கள் பணிந்தோம். சரணம் என்று நாங்கள் பணிந்தோம். தீப மகாலட்சுமி அம்பிகாயை நமோ நமஹ. அநேக கோடி பிரார்த்தன பிரதட்சிண நமஸ்கார புஷ்பாணி சமர்ப்பயாமி. நல்ல மனசார விளக்க தொட்டி நல்லா கும்பிட்டுக்குங்க. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே இந்த இடத்துல அம்பாள் உட்கார்ந்துருக்கதா பாவிச்சு நினைச்சு தொட்டு கும்பிட்டுக்குங்க. விளக்குல எண்ணெய் திரிகள்லாம் அதான் நல்லா உங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சுங்க. கொஞ்சம் சௌரியப்படுத்திங்க ஒரு 5 நிமிஷம். ஹலோ ஹலோ. அனைவருடைய கவனத்திற்கு உங்களுக்கு டோக்கன் கொடுத்துருப்பா. குடி வாரியாக கண்டிப்பாக ஒரு டோக்கன் இருக்கும். குடிக்கு வாரியாக ஒவ்வொரு குடிக்கும் ஒரு டோக்கன் இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா விளக்கு போட்டவங்களுக்கு ஒவ்வொரு டோக்கன் இருக்கும். இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு 2 டோக்கன் வச்சுருக்கவங்களுக்கு ஒவ்வொரு டோக்கன், அதாவது விளக்கு வச்சவங்களுக்கு ஒவ்வொரு டோக்கன் மட்டும் கொடுங்க. வராமல் யாராவது வீட்டில் இருந்து அவங்களுக்குள்ள டோக்கனுக்கு நாங்கள் பிரசாதம்லாம் போட்டு அவங்க இருந்து தான் வாங்கிட்டு போவோம். இப்போ உள்ள கழிச்சு கொடுப்போம். நீங்கள் யாரும் எந்திரிச்சு குறுக்க வர வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு உங்கள் இல்லை நீங்கள் உட்காந்துருக்க இடத்துக்கே வரும். அவர் டோக்கன் ஒருத்தர் டோக்கன் வசூல் பண்ணுவார். அவரோட டோக்கனுக்கு பின்னாடியே உங்களுக்கான பொருள் வந்துடும். வாங்கி பண்ணுவார். அப்போது கேட்டு உங்கள் பேரில் உள்ள டோக்கனை மட்டும் எடுத்து பக்கத்தில் வச்சு உங்கள் கேட்கும் போது கொடுங்க. அதாவது உங்கள் பேர் நீங்கள் கொடுக்கும் போது என்ன பண்ணுறீங்களா அவங்க பேர் அந்த பொருளை கொடுங்க. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் தண்ணி குடிக்கிறவங்க தண்ணி குடிச்சுங்க. அந்த விளக்கை சரி பண்ணிங்க. அந்த பிரசாதம் அவசரத்தில் அப்படியே குடுமையோட வச்சிருக்காங்க தேங்காய். அந்த குடுமையை பிச்சுட்டு சக்கரை பொங்கல் அது வாழைப்பழம் அதெல்லாம் பக்கத்தில் எடுத்து தமிழில் உள்ள ஒரு 108 போற்றி அதை போற்றி நீங்கள் தான் சொல்ல போறீங்க. நான் சொல்லுவேன். திருப்பி அதே மாதிரி சொல்லிட்டு தீபாவளி பார்க்க வேண்டியதா. ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். நீங்கள் இதை மட்டும் செய்யுங்க. அப்படியே செஞ்சுட்டு காதில் வாங்குற மந்திரத்தை திருப்பி சொல்லணும். பொண்ணும் சத்தமே பத்திரமா கொஞ்சம் நல்லா சத்தமா சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க. டீ காஃபி குடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. என்ன சத்தமா சொல்லுங்க. போதமும் திருவும் உணர்ப்பாய் போற்றி. நல்லா சத்தமா சொல்லுங்க. போதமும் திருவும் உணர்ப்பாய் போற்றி. முற்றறிவு ஒளியாய் விளர்ந்தாய் போற்றி. மூவுலகமும் நீயே நிறைந்தாய் போற்றி. வரம்பில் இன்பமாய் வளர்ந்தாய் போற்றி. இயற்கையாய் அறிவொளியாய் ஆனாய் போற்றி. ஈர் ஒழுகமோ ஈத்தாய் போற்றி. பிறையாய் வயமாக பேரருள் போற்றி. முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி. மூவுலகமும் தொழ மூத்தாய் போற்றி. போற்றி. ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி. ஓம் எனும் பொருளாய் உள்ளாய் போற்றி. இருள் கெடுத்து இன்பம் எய்ந்தாய் போற்றி. மங்களநாயகியே மாமணி போற்றி.
வளமை நல்கும் வள்ளியே போற்றி மின்னொளி பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி தையல் நாயகி தாயே போற்றி முக்கால் சுற்றரின் முதலியே போற்றி ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி சூடாமணியே சுடரொளி ஆறுவாய் போற்றி அறிவினுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி இல்லக விளக்கம் இறைவி போற்றி சுடர் விளக்கம் தூயாய் போற்றி இடர்களை களையும் இயல்பினாய் போற்றி எரிசுடராய் நின்ற இறைவியே போற்றி ஞான சுடர் விளக்கோய் போற்றி தூண்டு சுடரை ஜோதி போற்றி ஜோதியே போற்றி சுடரே போற்றி ஓடும் உள்ளொளி விளக்கே போற்றி இருக்கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி சொல்லக விளக்கம் ஜோதி போற்றி பலர்கான் பற்பல விளக்கே போற்றி நல்லக நம சிவாய விளக்கே போற்றி ஒப்பிலா ஒளி வளர் விளக்கே போற்றி உணர்வு சூழ்கலந்தோர் விளக்கே போற்றி உடம்பெனும் மனையாக விளக்கே போற்றி உள்ளத்தகலி விளக்கே போற்றி மனம்படு உணர்ற்றி இடம்படும் ஞான விளக்கே போற்றி நோக்குவோர்க்கு எரிகோல் விளக்கே போற்றி ஆதியாய் நடுவும் ஆகும் விளக்கே போற்றி அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி ஜோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி தில்லை பொது நட விளக்கனை கடந்த ஜோதி போற்றி கருணையே உருவாம் விளக்கே போற்றி அற்புத கோல விளக்கே போற்றி அருமறை சிரத்து விளக்கே போற்றி சிற்பவியோம விளக்கே போற்றி பொற்புடன் நடல் செய்ய விளக்கே போற்றி உள்ளத்திருளாய் ஒளிப்பாய் போற்றி கள்ளகப்புலனை கரைப்பாய் போற்றி உருவோர் உள்ளத்து ஒளியே போற்றி பெருகருள் சுரக்கம் பெருமை போற்றி இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி அருவே உருவே அருவுருவே போற்றி நந்தா விளக்கே நாயகியே போற்றி செந்தாமரைத்தால் தந்தால் போற்றி தீபமங்கள ஜோதியே போற்றி மதிப்பவர் மாமணி விளக்கே போற்றி பாகம் வில்லியா பராபரை போற்றி ஆகம முடிமேல் அமர்ந்தாய் போற்றி ஏகமும் நடம் செய்ய ஏமான் போற்றி ஊழி மூடி உள்ளொளி போற்றி ஆலயம் காண அடியே போற்றி ஆதியம் வந்தமும் ஆனாய் போற்றி அந்தமிலா இன்னான் அருள்வழியே போற்றி
முந்தை வினையை முடிப்பாய் போற்றி பொங்கும் கீர்த்தி பூரண போற்றி தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி அருளே உருவாய் அமர்ந்தாய் போற்றி இருள் நில மக்கள் இறைவி போற்றி குருவென ஞானம் கொடுப்பாய் போற்றி ஆறுதல் எமக்கு இங்கு அளிப்பாய் போற்றி தீயதெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி பக்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி எத்திக்கும் துதியாய் எய்ந்தாய் போற்றி அளஞ்சடரும் அருளை அம்மையே போற்றி தஞ்சமென்ற வரை சார்வோயை போற்றி ஓதுவாரகத்து ஒளியே போற்றி ஓங்காரத்துள் ஒளி விளக்கே போற்றி எல்லா உலகமும் ஆனாய் போற்றி பொல்லா வினைகளை அறுப்பாய் போற்றி புகழ் சேவடியின் மேல் வைத்தாய் போற்றி செல்வாய் செல்வமும் தருவாய் போற்றி புங்கொழல் விளக்கே போற்றி உலகமும் புற வாழ்வருள் செய்வாய் போற்றி உயிர்களின் பசிப்பினி ஒளித்தருள் போற்றி செல்வம் கல்வி சிறப்பொருள் போற்றி நல்ல அன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி விளக்கிட்டார் மெய் நிறைய விளக்குவாய் போற்றி நல்லதையெல்லாம் உயிருக்கு நல்குவாய் போற்றி தாயே நின் அருள் தந்தாய் போற்றி தூய நின் திருவடி தொழுதோம் போற்றி போற்றி என்பார் அமரர் விளக்கினர் விளக்கே போற்றி போற்றி என்பார் அன்பொளி விளக்கே போற்றி 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 விளக்கே போற்றி 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 விளக்கே போற்றி 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 விளக்கே போற்றி 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 திருவிளக்கே போற்றி. நல்லா அம்மா நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்கம்மா. நல்லா ஆத்மார்த்தமா எந்த ஒரு முகமும் சுளிக்காம வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களும் சொல்லக்கூடிய மந்திரத்தை திருப்பி வாங்கி சொல்லி அம்மாளுக்கு ஆத்மார்த்தமா ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி பூஜை பண்ணியிருக்கீங்க. அந்த அம்பகம் நம்ம கிராமத்துல உள்ள அத்துணை அன்பர்கள், நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் நல்லா கிடைக்கணும். உங்க பேர்ல உள்ள ரசீதை மட்டும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த சிறப்பு பரிசை வாங்கி வச்சுங்க. யாரும் விளக்குல ஊதுபத்தி ஏத்தாம தீப்பட்டினால ஊதுபத்தி ஏற்று. ஊதுபத்தி ஏற்றிக்கங்கம்மா. எல்லாரும் ஏற்றிங்க. அந்த பக்கம் உள்ளவங்க ஏற்றட்டும். எல்லாரும் சேர்ந்த மாதிரி காட்டும். ஒரு 5 மணி தித்தி வராது. அதனால சேர்ந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா அந்த பக்கம்லாம் ஊதுபத்தி ஏற்றிக்கங்கம்மா. எல்லாரும் ஒரே சேர்த்து மணி அடிச்சுக்கங்க. ஊதுபத்தி காட்டலாம் விளக்குக்கு. ஓம் தசாங்கலம் குங்குளம் தூபம் சுகந்தம் சுமனோகரம் ஆத்மேயம் சர்வ தேவானாம் தூபோலும் பிரதிகிருத்யதாம் தூபாக்ரபயாமி. வாழைப்பழத்தை குத்தி வச்சுக்கோங்க. ஊதுபத்திய வாழைப்பழத்தை குத்தி வச்சுங்க. அந்த தண்ணி டம்ளரை முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. சக்கரை பொங்கல் தேங்காய் மூடிக்கு பக்கத்தில் சக்கரை பொங்கல் வச்சுக்கோங்க.
மணி அடிச்சுங்க. தண்ணி எடுத்து தேங்காய் மூடி சக்கரை பொங்கல் சேர்ந்த மாதிரி 3 தடவை தண்ணி எடுத்து விழாவுங்க. ஓம் கோர்வ வசுவாஹா அமர்தோபத்தரணவசி அமர்தம்பவதோ யதாபாஹம் நானீ ஜீரகண்டத்வய தனீபயம் தாம்பூலம் உலான்னம் அமர்தம் மகாநீவேத்யம் நீவேதயாமி அனந்தரம் ஆஜமனீயம் சமர்ப்பயாமி. அந்த தீர்த்தத்தை விளக்கு முன்னாடி கொடுத்து தரையிடும். கற்பூரத்தை ஏற்றிக்கிங்க சாப்பாடு. கப்பட உள்ளாங்க எண்ணெய் வாங்கி அப்படியே அப்படியே நீங்களே எடுத்து ஊற்றிருங்க. உங்கள் தீவாரனை கட்ட போகிறாங்க, உங்கள் தீவாரனை கட்ட போகிறாங்க, நீங்களே அந்த எண்ணெயை எடுத்து ஊற்றிடுங்க. இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம் எங்கள் வீடியோ வேறு எடுக்கிறாரு ஒரு அண்ணன், ஒரு 5 நிமிஷம் இருங்க, தீவாரனை காட்டுட்டு அப்புறமா இருக்கும். கற்பூரத்தை ஏற்றிக்கிங்கம்மா. மணி எடுத்துட்டு எல்லாரும் ஒரு சேர்ந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க. முன்னாடி எல்லாரும் ஏற்ற விட்டு காட்டுங்க. மணி அடிச்சுக்கிட்டு காத்துங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி திரிபுராத்மிகா ஸ்வரூபிணி தீப மகாலட்சுமி நமः. கற்பூர நீராஜன தீபம் தரிசயாமி. மணி கீழே வச்சிருங்க, தீபாரம்பத்தை கீழே வந்துருங்க. தண்ணி எடுத்து கற்பூரத்தை 3 தடவை சுத்திட்டு விளக்கோட பாதத்துல விட்டுட்டு அதுக்கப்புறமா கற்பூரத்தை தொட்டுக்கு போடுங்க. தண்ணியை எடுத்து 3 தடவை நீர் லாவிட்டு விளக்குக்கு முன்னாடி விட்டுட்டு கற்பூரத்தை எடுத்து கண்ணில் ஊற்றிங்க. அதே மாதிரி பூவால அழகா மலை ஏற்றிருங்க. கற்பூரத்தை மட்டும் மலை ஏற்றுங்க. கற்பூரத்தை மட்டும் ஒரு பூவால மலை ஏற்றுங்க. பூஜை பண்ணாம வச்சிருக்கக்கூடிய மஞ்சள் அரிசி உதிரி பூவை எல்லாத்தையுமே அள்ளி கையில வச்சுங்க. எல்லா பூவும் எல்லா இதுவும் அள்ளி கையில வச்சுங்க. பூஜை பண்ணாம ஓரமா இருக்கும் பாருங்க, ஒரு ஓரத்துல அந்த மஞ்சள் அரிசியும் பூவும் எல்லாத்தையும் கையில வச்சுங்க. இப்ப என்னென்ன விதமான மலர்களால பூஜை பண்ணியிருக்கோம், குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணியிருக்கோம், மஞ்சள் கலந்த அரிசினால பூஜை பண்ணியிருக்கோம் விளக்குக்கு. இப்ப சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு பேர் மந்திர புஷ்பம்னு பேரு. மந்திரங்களையே புஷ்பமாக மாற்றி அம்பாவுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ண போறோம். என்னென்ன வேண்டுதல்லாம் இருக்கோ நல்லா வேண்டிங்க. இந்த கிராமம் நல்லா இருக்கணும் நல்லா வேண்டிங்க. இந்த பூஜையை செஞ்சு கொடுத்த கமிட்டி மெம்பர் எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேண்டிங்க. யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பஜாவான் புஷ்மான் பவதி சந்திரமாபா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பஜாவான் புஷ்மான் பவதி யேவம் வேதா யோபாமாயதனம் வேதா ஆயதனவான் பவதி அக்னிர்வா அபாமாயதனம். அம்மா அந்த பாடி கொடுக்குறாங்க, அந்த எண்ணெயை மட்டும் அதில் ஊற்றிங்க. அதில் தண்ணியை ஊற்றிட வேண்டாம், அந்த பேலன்ஸ் உள்ள எண்ணெயை மட்டும் அதில் ஊற்றிடுங்க. அக்னிர்வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி வாயுர்வா அபா ஆயதபனவான் பவதி யோஷபத ஆயதனம் வேத ஆயதனவான் பவதி ஆபூவை அபுஷ்யவத ஆயதனம் ஆயதனவான் பவதி யேவம் வேத யோபாமாயதனம் வேத வான் பவதி வாயுர்வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி நக்ஷத்ராணி பா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி வர்ஜன்யோபா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி சந்திரமாபா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி சம்வத்சரோபா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யத் சம்வத்சரஸ்யாயதனம் வேத ஆயவதிஷ்டதி யோ வேதாகோஸ்வரம் ப்ரோக்தோ வேதாந்தேஜ பிரதிஷ்டிதः தஸ்ய பிரகதலீனஸ்ய எப்பரஸ்ய மகேஸ்வரி. துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி திரிபுராத்மிகா ஸ்வரூபிணி ராஜராஜேஸ்வரி ஸ்வரூபிண்யாயாः தீப மகாலக்ஷ்மிபிகாயை நமோ நமः. அநேக கோடி பிரார்த்தன பிரதட்சிண நமஸ்கார புஷ்பாஞ்சலி வேதோக்த மந்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. விளக்கோட பாத்திரம் போட்டு விளக்க தொட்டு நமஸ்காரம் பண்ணிங்க. அந்த நீங்க பூஜை பண்ணக்கூடிய குங்குமம் அந்த வெத்தலையில இருக்கும், அதை எடுத்து நெத்தியில வச்சுங்க. கொடுத்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அதை எடுத்து வச்சுங்க. பிள்ளையார் உட்பட அனைத்தையும் உள்ள எடுத்து வச்சுங்க.
இந்த தேங்காய் முடிக்குள்ளே பிள்ளையார எடுத்து வச்சிருங்க. நாளைக்கு நீங்க எல்லாரும் குளிக்கும் போது அந்த மஞ்சளோட இதை சேர்த்துக்கலாம். பிள்ளையார கீழே போட்டுறாதீங்க, ஏன்னா அப்புறம் தூக்கி இந்த இலையை அப்புறம் குப்பை தொட்டியில போட்டுருவாங்க, வேஸ்டா போயிடும். இந்த பிள்ளையார் பூஜை பண்ண உதிரி பூ எல்லாமே எடுத்து அந்த டப்பாக்குள்ள நினைவு பரிசுக்குள்ள வச்சுருங்க. ஆமா, வீட்டுக்கு போன உடனே ஒரு 5 நிமிஷம் எனக்காக எல்லாருமே இந்த விளக்க சாமி ரூம்ல வச்சு ஏற்றி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஏற்றி விடுங்க. கொடுத்துருக்கக்கூடிய நினைவு பரிசுல இந்த தேங்காய் முடி, பழங்கள், பிரசாதம், கூட பை எதுவும் வச்சிருந்தீங்கன்னா எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுங்கம்மா. இலையில அரிசி, அந்த ஊதுபத்தி மட்டும் அதில் போட்டுருங்க போதும். பாக்கி எல்லா பொருட்களையுமே நீங்க எடுத்து வச்சுங்க. எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருள் தான். அத்தனை பேருக்கும் கோவில் நிர்வாகத்தினுடைய சார்பாகவும் அடுத்த ஆண்டு இதை விட சிறப்பாக நடைபெற வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். இன்னும் சிறப்பாக சேர்த்து வருகின்ற சித்திரை மாதத்திலே நான் ஒரு மிகப்பெரிய திருவிழாவை நடத்த வேண்டும். உங்களுடைய ஆசைகள், ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக எங்களுக்கு வழங்க வேண்டும். உங்களால் முடிஞ்சதை, அது கட்டாயம் இல்லை, உங்களால் முடிஞ்சதை வைங்க. நாளை பொங்கல் இருக்கு. விலங்கு எல்லாரும் மலையை தரணும். விலங்கு எல்லாரும் மலையை எடுத்துட்டு சாமியை சுற்றி வந்து சாமி தீபாவளி சாமி மலையை கட்டிட்டு சாமியை சுற்றி வரணும். சிறுவர்கள்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கிங்கன்னா அவங்க பெரிய ஒரு விளக்கத்தை எல்லாம் சுற்றி வரணும். வாங்க வாங்க எல்லா தீபத்தையுமே மலை ஏற்றுவீங்க. மலை ஏற்றிட்டு என்ன விழுந்துரும். அதனால பண்டாரம் எல்லாத்துக்கும் குப்பூதி கொடுக்குறாரு. குப்பூதி வாங்கிட்டு சுத்தின்னு பிரசாதம் வாங்கிக்கிங்க. யாருக்கும் இடையூறுகள் எதுவும் செய்யாம விழா கமிட்டியினருக்கு ஒத்துழைப்பு நல்க மாதிரி கேட்டுக்கிறோம். அதே மாதிரி வண்டி சாவி, செல்போனு, பர்ஸு இதெல்லாம் அவங்கவுங்க பொருளை பத்திரமா வச்சுங்க. யாரையும் காணும்னு எதுவும் சொல்ல வேண்டாம். அதனால பத்திரமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் உணவு கொடுத்துட்டு இருக்காங்க, போய் சாப்பிடுங்க. இந்த ஆண்டு அன்னதானம் ஏற்பாடு செய்த குடும்பத்தாருக்கு நன்றி நன்றி நன்றி. அடுத்த ஆண்டு இன்னும் இதை விட சிறப்பாக இலை போட்டு சாப்பாடு போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.